இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. தங்கருக்கு ஒரு வீடு, வேலைக்கு சோறுன்னு கிடைச்சா எல்லாருமே ஜாலியா வாழலாம்ல. ஆனா கடவுள் ஏன் அப்படி கிரியேட் பண்ணாம இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கு மேபி ஒரு ரீசன் இருக்கலாம். 1970s ஜான் பி கால்ஹோன் அப்படிங்கிறவரு 9க்கு 4.5 அப்படிங்கிற அளவுல ஒரு வீடு மாதிரி பில்டு பண்றாரு. அதுக்கு யூனிவர்ஸ் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வைக்கிறாரு. அதுக்குள்ள 4 மேல் மைஸும் 4 ஃபீமேல் மைஸையும் விடுறாரு. அந்த மைஸ்க்கு ப்ராப்பரான ஃபுட் அண்ட் வாட்டரும் ப்ரொவைட் பண்றாரு. இதுக்குள்ள கிட்டத்தட்ட 3840 மைஸ் வாழ்றதுக்கான இடம் இருக்குது. தங்கருக்கு இடம் இருக்குது, வேலைக்கு சோறு இருக்குது, தண்ணி இருக்குது, எந்த பிரிடேட்டர்ஸும் கிடையாது. கேட்கறக்கே ஏதோ ஒரு யூட்டோபியா மாதிரி ஃபீல் வருது அல்லவா? பட் இதோட எண்டில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மனசவே விட்டுருவீங்க. முதல் 104 டேஸுக்கு ஜாலியத்தான் வாழுதுங்க. வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணி 8 மைஸா இருந்தது 20 மைஸா மாறுது. அதுக்கப்புறம் அதுகளோட பாப்புலேஷன் பயங்கரமா அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு 55 டேஸ்க்கு ஒருக்கா அதோட பாப்புலேஷன் டபுள் ஆயிட்டே போயிருக்கு. 315வது நாள்ல 20 மைஸா இருந்தது 620 மைஸா மாறி இருக்குது. இந்த நேரத்திலேயே அதுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிக்குது. குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டு டாமினண்டா இருக்கக்கூடிய மேல்ஸ் வந்துட்டு அதோட டெரிட்டரியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்குது. டே 560 அப்போ 620 இருந்த பாப்புலேஷன் வந்துட்டு 2200 மாறுது. டாமினண்டா இருக்க மேல்ஸ் வந்துட்டு மீதி மேல்ஸ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஃபீமேல் மைஸ் அதோட குழந்தைகளை பாத்துக்க முடியாம அபேண்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ரீப்ரொடக்ஷன் பயங்கரமா கம்மியாகுது. சொசைட்டி அப்படிங்கிற கட்டமைப்பே உடைஞ்சு போகுது. ஒரு டைமுக்கு மேல அந்த மைஸ் எல்லாம் வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு பர்பஸே இல்லாம ரீப்ரொடக்ஷன் கூட பண்ணாம சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்திருக்குதுங்க. பிசிக்கலி அதுக்கெல்லாம் ஹெல்த்தி தான். பட் என்ன பண்றது அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இந்த டிராமாஸ்னால எல்லா மைஸுமே மென்டலி பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ப்ராப்பர் பேரண்டிங்னா என்னன்னு தெரியல, இந்த சொசைட்டினா என்னன்னு தெரியல, எப்படி வாழணுங்கிற எந்த ஐடியாவுமே இல்லை. ஏன்னா அது குழந்தையா இருக்கும்போது அது பார்த்தது முழுசுமே வைலன்ஸ் தான். 1780வது நாள்ல பாப்புலேஷன் 0 ஆயிருக்கு. எல்லா மைஸும் செத்து போச்சு. பர்ஃபெக்டா கிளீனா எந்த ஆபத்துமே இல்லாம எல்லா ரிசோர்ஸஸோட சொர்க்கம் மாதிரி ஆரம்பிச்ச இந்த இடம் வந்துட்டு 4 வருஷத்துல ஒன்னும் இல்லாம போயிருச்சு. இதே மாதிரி இவர் 25 வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. சில வாட்டி ரேட்ஸை வச்சு, சில வாட்டி மைஸை வச்சு, சில டைம் வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாற்றி கூட ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே சேம் ரிசல்ட். இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைமுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செத்துருதுங்க.